கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் இந்த அருமையான இரவு ஜெப வேளையிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு செய்ய நினைக்கிற, செய்ய போகிற காரியங்களை குறித்து அவரே தன் வாயினால் சொன்ன அற்புதமான காரியங்கள் எரேமியா 29ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா, இதிலே 11ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீர்களானால், இது யாருக்கோ எழுதப்பட்டதல்ல, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற உங்களுக்குத்தான் எழுதப்பட்டது என்று, உங்களுக்காகவே எழுதப்பட்டது என்று நீங்கள் நிச்சயமாய் விசுவாசிக்க முடியும். அது உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் பலிக்கும். பவுலடியார் இப்படியாக சொல்கிறார்: எங்களால் பிரசங்கிக்கப்பட்ட வசனங்களை நீங்கள் தேவ வசனங்களாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். மெய்யாகவே இது தேவ வசனம்தான். அது விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே, விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களுக்குள்ளே அது பலன் செய்கிறது. அது என்னையா பலன் செய்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய நாமத்தை, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு அது பலன் செய்யும். ஐயா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கர்த்தருடைய தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவைகள் எல்லாம் நிறைவேற்றுவதற்காகவே, வாக்குத்தத்தங்களையும் நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றுவதற்காகவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். பாருங்கள், 11ஆம் வசனத்திலே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நீங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை ஒரு அற்புதமான காரியத்தை கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் என்று பேசுகிறார் பாருங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, உங்களுக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து தேவ சமூகத்திலே தைரியமாய் தேவனுடைய கிருபாசன தண்டைக்கு வந்தீர்களோ, அந்த முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஐயா, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன அற்புதங்களின் ஆண்டவர் கேட்கிற எவனுக்கும் கொடுக்கப்படும் என்றாரே. நிச்சயமாய் ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசமாயின என்று வாசிக்கிறோமே. அப்படியே நிச்சயமாய் அவர் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு செய்யும் பொழுது, நீங்களும் உங்கள் குடும்பமாய் நிச்சயமாய் அந்த சமாதானத்திற்கு ஏதுவான முடிவுகள் எல்லாம் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியிலும், எல்லா உபத்திரவங்கள் பாடுகளுக்கு மத்தியிலும் உங்களுக்கு ஒரு ராஜமேன்மையை கொண்டு வரும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அப்பொழுது கர்த்தர் இந்த மகிமையான மகத்துவமான காரியங்களை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்குமாய் செய்து முடிக்கும் பொழுது, நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது என்ன செய்வாரா? கர்த்தர் சொல்றார், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். Thank you Lord. நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களே, ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொன்னாரே. என் அன்பு சகோதர சகோதரிகளை, முழு இருதயத்தோடு இந்த கர்த்தரை நாம் தேடி அவரை நோக்கி பார்த்து நம்முடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் அவரிடம் தெரியப்படுத்தும் பொழுது, நிச்சயமாய் இந்த விசுவாசம், முழு இருதயத்தோடு உங்களை தேட வைக்கிற விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மகா பெரிய வெற்றிகளை, மகத்துவமான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நிச்சயமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பங்களுமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தரிடத்தில் சேருகிறவன் நன்றாக கவனியுங்கள். நீங்கள் எந்த காரியத்தை எதிர்பார்த்து கொண்டு தேவ சமூகத்தில் வந்தீர்களோ, எந்த காரியம் பலகாலமாய் நடக்கவில்லை என்று ஒருவேளை அங்கலாயித்து போய் தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்களோ, நிச்சயமாய் கர்த்தரிடத்தில் சேருகிறவன், இந்த ஜெப வேளையிலே வருகிறவன், ஓ கர்த்தர் உண்டு என்றும், நாம் தேடுகிற, நாம் விசுவாசிக்கிற, நாம் விண்ணப்பம் செய்கிற கர்த்தர் அவர் உண்டு என்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு தீர்ப்பளிப்பார், நன்மை செய்வார், செவி கொடுப்பார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள்
விசுவாசிக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமான பாத்திரங்களாய் மாறி விடுகிறீர்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நிச்சயமாய் நீங்கள் நம்பி இருக்கிற, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களிலே, உங்கள் காரியங்களிலே, உங்கள் ஊழியத்திலே, உங்கள் கையின் பிரயாசங்கள், வேலையில் நீங்கள் எந்த காரியத்தில் அவரை நோக்கி பார்த்தீர்களோ அதிலே ஒரு மகா பெரிய வெற்றியையும் மகிமையான மாற்றங்களையும் அவரை கொடுப்பார் என்று விசுவாசியுங்கள். வேண்டிக் கொள்ளுகிறவற்றை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்தீர்களானால் நிச்சயமாய் அது உங்களுக்கு உண்டாகும் என்று சொன்னவர். நிச்சயமாய் நீங்கள் அந்த விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுப்பார். மாத்திரமல்ல, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி அவர் உங்கள் பேரில் நினைவாய் இருக்கிறார். எத்தனை மகிமையான ஆண்டவர் பாருங்க. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த இரவு ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. எல்லா தடைகள், உபத்திரவங்கள், எல்லா விதமான பாடுகள், எல்லா விதமான சவால்களுக்கும் மத்தியிலே என் தேவனாகி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்கள் என்ன நோக்கத்திற்காக இன்று தேவ சமூகத்திலே வந்திருக்கிறார்களோ அந்த நோக்கங்கள் நிறைவேறும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை இவர்களுக்கு கொடுக்கும்படிக்கு ஐயா இவர்கள் மீது நீ நினைவாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, அந்த எதிர்பார்த்திருக்கிற முடிவு தீமைக்கு அல்ல, அது சமாதானத்திற்கும் சந்தோஷத்திற்கும் மனமகிழ்ச்சிக்கும் ஏற்றவைகளே என்று விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற பிள்ளைகள் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் எல்லா விதமான இடர்பாடுகள், துக்கங்கள், எல்லா கால தாமதங்கள், எல்லா விதமான எதிர்மறையான வேலைகள், எல்லா சதி சூனியங்களிலும் இருந்து இவர்களை விடுவித்து பாதுகாக்கும்படியாய் அறிந்த தெரிந்த எல்லோருக்கும் முன்பாக உம்முடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க கிருபை முழுவதுமாய் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. முழு இருதயத்தோடு ஐயா, அதிகாலை வேளையிலும் நடுச்சாமங்களிலும் இரவு நேரங்களிலும் உண்மையே நோக்கி பார்க்கிறவர்கள் ஒரு நாளும் உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உம்முடைய திருவார்த்தை சொல்லியபடியே என்னை முழு இருதயத்தோடும் தேடினீர்களே, ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொன்னீர்களே அப்பா. அப்படியே இந்த வாழ்க்கையிலே ஆச்சரியமும் அதிசயமான காரியங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் பரலோகத்தின் பலகணிகள் இவர்களுக்காக திறக்கப்படட்டும். ஐயா, பரலோகத்தின் மதகுகள் திறக்கப்படட்டும். இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் குடும்பமாய் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ஐயா, ஜெயம் கொண்டவர்களாய் எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் உலகமெங்கிலும் உமக்கே சாட்சிகளாய், உன்னத சாட்சிகளாய் உம்முடைய பிள்ளைகளை எழுப்புவீராக. தடைகளை மாற்றி போடுகிறவராய் எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவன் முன்னே கடந்து செல்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. என் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளை, நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி எந்த மனிதனும் அல்ல, மனுபுத்திரனும் அல்ல, இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்கள் மீது நினைவாயிருக்கிறார். ஹல்லேலூயா.